உம்மை தன்னுடைய கரங்களினாலே உம்மை தாங்கி வழிநடத்தின தயவுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவன் இந்த 5வது மாதம் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய அற்புதத்தை அவர் செய்ய ஆவலாய் காத்துக் கொண்டிருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், for you are a people holy to the Lord your God, and the Lord has chosen you to be the
பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய இயேசு உங்களை 4 மாதமாய் அற்புதமான வழிகளிலே அவர் தாமே தன்னுடைய கரங்களினாலே உம்மை தாங்கி வழிநடத்தின தயவுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவன் இந்த 5வது மாதம் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய அற்புதத்தை அவர் செய்ய ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்த வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீது எங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாய் இருக்க அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். For you are a people holy to the Lord your God, and the Lord has chosen you to be the people for his treasured possession out of all the peoples who are on the face of the earth. பிரியமானவர்களே, அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனம். கர்த்தர் நம்மை அவருக்கென்று சொந்தமாக்கி இருக்கிறார். நாம் அவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதிகளாய் இருக்கிறோம். இதுவே கர்த்தர் நமக்கு மகிமைப்படுத்தி நம்மை ஆசீர்வதித்து அவர் நம்மை சொந்த பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டபடினாலே இந்த உலகத்திலே நாம் விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, கடந்த மாதம் முழுவதுமாய் உங்களை ஆண்டவர் அற்புதமான வழிகளிலே நடத்தி வந்த தயவுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தேவன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பீர்களானால் நிச்சயமாகவே ஆண்டவர் இன்னும் மகத்துவங்களை உங்கள் கண்கள் காணும்படியாய் ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்ய அவர் ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறார். தடைகள் இருக்கிறது, என்னால் இதை செய்ய முடியவில்லை, நான் தோல்வியை அடைந்திருக்கிறேன், எனக்கு பலவீனம் ஏற்பட்டது. எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் சோர்வான நிலையிலே நீங்கள் காணப்பட்டிருந்தாலும் கர்த்தருடைய வசனம் உங்களை தேற்றும், கர்த்தருடைய வார்த்தை உங்களை கனப்படுத்தும், கர்த்தருடைய வார்த்தை உங்களை ஸ்திரப்படுத்தி இந்த உலகத்திலே நிலையாய் நிறுத்தும் என்பதிலே சந்தேகம் இல்லை. நீங்கள் கர்த்தரோடு கூட சேர்ந்து வாழும் பொழுது நிச்சயமாகவே அவர்தாமே உங்களை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு இணங்க, அவருடைய ஒவ்வொரு வசனத்திற்கு இணங்க நாம் வாழ்வோமே ஆனால் நிச்சயமாகவே தேவனுடைய மகத்துவங்களையும் அவருடைய கிருபைகளையும் இன்னும் நாம் காண்பது அது உறுதியாய் இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்குத்தத்த வசனத்திலிருந்து 3 முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு எடுத்துரைக்க ஆசைப்படுகிறேன். Why God has chosen us so special? ஏன் ஆண்டவர் நம்மை விலையேற பெற்றவர்களாய் தெரிந்தெடுத்திருக்கிறார்? முதலாவது, God has chosen us purposefully. அவர் ஒரு நோக்கத்தோடு கூட நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களை கொண்டு ஆண்டவர் இன்னும் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார் அல்லவா? அவருடைய சித்தத்திற்கென்று உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் உங்களை கொண்டு செயல்படுவார். அவருடைய நோக்கம் நிச்சயமாக நிறைவேற்றுவதற்கு உங்களை நீங்கள் ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்கள். இந்த நாட்களிலே கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கென்று நாம் ஒப்பு கொடுத்தால் அவர் நிச்சயமாய் ஆச்சரியமான வழிகளிலே நம்மை நடத்துவது உறுதியானதாய் இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலே எந்த ஒரு தடையாய் இருந்தாலும் கர்த்தர் அவர் உங்களுக்கு முன்பதாக சென்று தடைகளை முறியடித்து உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வெற்றியை கொண்டு வருவார். அது நிச்சயமாய் இந்த மாதத்திலே கர்த்தர் அதை உங்களுக்காக நிறைவேற்றி கொடுப்பார். இரண்டாவதாக, God has chosen us personally. யோவான் 10ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், The good shepherd knows his sheep personally. நல்ல மெய்ப்பனுக்கு இந்த நாட்டை நன்காய் அறிந்திருக்கக்கூடும். ஒருவேளை நான் மந்தையில் சேரக்கூடாதபடிக்கு நான் தனியாய் நடந்து போகக்கூடும். ஆனால் ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார். என்னை ஒரு பொழுதும் கைவிடாத தேவன், நீ என்னை எப்படி மறந்து போவாய்? அவர் சொல்கிறார் அல்லவா, நீ இன்னும் என்னை நேசிக்கிறாயா? ஆண்டவர் கேட்குற கேள்விக்கு நம்மிடத்தில் என்ன பதில் உண்டு? ஆண்டவரே, நான் உம்மை அதிகமாய் நேசிக்கிறேன், நான் உம்மோடு கூட சேர்ந்து வாழ வேண்டும், உம்முடைய வழிகள் வித்தியாசமாய் இருக்கும், என்னை நீ நடத்துகிறதான ஒவ்வொரு வழிகளிலும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நீர் என் வாழ்க்கையில் நிறைவேற்றி தாரும். இந்த மாதம்
ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்கள். அவர் புதிய வழிவாசல்களை உங்களுக்காக திறந்து கொடுப்பார். ஆச்சரியமான வழிகளிலே கர்த்தர் நடத்துவார். தேவைகளை சந்திக்கிற தேவன். உங்களுக்கு அநேக தேவைகள் உண்டு. கடந்த மாதத்திலே நடக்காத காரியங்கள் இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்காக அவர் செய்ய சித்தம் கொண்டிருக்கிறார். ஸோ he has chosen you personally. அவருடைய மந்தையில் சேரக்கூடிய ஒரு ஆடாய் நாம் மாறுவோம். அவருடைய வழிநடத்தலுக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை நிச்சயமாக அவர் உயர்த்தி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. மூன்றாவதாக, he has chosen us possessively. அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறது. அவர் நம் மீது அவர் பிரத்யேகமான ஒரு அன்பை வைத்து அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். He shows the utmost love towards us. யார் என்னை வெறுத்தாலும், இந்த உலகத்திலே என்னை வெறுத்து தள்ளாத ஒரு நபர் எனக்கு உண்டு. அவர்தான் என் சொந்த இரட்சகரான இயேசு கிறிஸ்து. நான் அவருடைய மார்பிலே சாயும் பொழுது என் கவலைகள் மறையும், என் கண்ணீர்கள் துடைக்கப்படும், என்னுடைய எல்லா பிரச்சனைகளும் மாறும், என் வாழ்க்கையிலே நான் எல்லா காரியத்தையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் நிச்சயமாகவே உங்களிலே அது பிறக்கும். கர்த்தரை சார்ந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடப்பீர்களானால் இந்த அற்புதமான காரியங்களை உங்கள் கண்கள் காண்பது அது நிச்சயமானதே. கர்த்தர் உங்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டார். நம்மை மறப்பதில்லை. நாம் அவரை மறந்தாலும் கர்த்தர் நம்மை தேடி வருகிற தேவனாய் இருக்கிறார். நாம் எப்படி அவருடைய வழிகளை மறந்து செல்ல முடியும்? How can we forget the good deeds that God has done to us in our life? என் வாழ்க்கையிலே ஆண்டவர் எனக்காக செய்ததான நன்மைகளை நான் எப்படி மறந்து போக முடியும்? நான் சோர்வடைந்தாலும் என்னை தேற்றுபவர் அவர் ஒருவர் மாத்திரமே. என் வழிகள் இல்லை என்று நான் நினைக்கிற பொழுதும் எனக்காக வழியை உண்டு பண்ணுகிறவர் என் தேவன் ஒருவர் மாத்திரமே. நாம் அவரை சார்ந்திருக்கிறோம். அவர் உறுதியாய் சொல்லுகிறார், யூ பிலாங் டு மீ. நீ எனக்கு சொந்தமானவனாய் இருக்கிறாய். ஐ ஹவ் சோசன் யூ. I will not leave you nor forsake you. உன்னை நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை நிச்சயமாகவே வழிநடத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். So God will always have a preference for you. அவர் உங்களுக்காக ஒரு உன்னதமான ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்காக நிறைவேற்றி கொடுப்பார். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? அவருடைய சித்தத்திற்கென்று உங்களை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா? இந்த மாதம் முழுவதுமாய் உங்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உங்களை தேற்றுவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை ஆச்சரியமான வழிகளில் நடத்துவார். திகையாதீர்கள், கலங்காதீர்கள், தைரியமாக கர்த்தருடைய சேனைக்குள் நாம் வருவோம். கர்த்தருடைய ராஜ்யம் அதை நான் அடைவதற்கு அவருடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கிற நாம் இந்த நாட்களிலே அதிகமாய் கர்த்தரண்டை நாம் சேருவோம். நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை பலப்படுத்துவார். உங்கள் கையின் பிரயாசங்களை கணக்கில் வைத்து கர்த்தர் இந்த மாதத்திலே அளவில்லாத ஆசீர்வாதத்தை கொடுத்து நீங்கள் விரும்புகிறதை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றி தருவார். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். சந்தோஷமான நாட்கள் உங்களுக்காக முன்பதாக கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் அதை நடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்துவாராக. எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 5வது மாதத்தின் முதல் நாளிலே இந்த காலை நேரத்திலே கர்த்தாவே எங்களுடைய திருக்கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். எங்களோடு கூட சேர்ந்து இணைந்திருக்கிறதான அன்பு குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும். கடந்த 4 மாதங்களாய் கர்த்தர் நீர் உம்முடைய திவ்யமான கரத்தினாலே அவர்களை தாங்கி நீர் நடத்தின உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த மாதம் ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையிலே நீர் பெரிய காரியத்தை நீர் செய்ய வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் கண்டிடாத ஆசீர்வாதங்கள் இந்த மாதத்திலே காணட்டும் ராஜா. ஆண்டவரே, அவர்களுடைய எதிர்பார்ப்புகள், வாஞ்சைகள், விருப்பங்கள் இந்த நாட்களை நிறைவேற்றி சந்தோஷமான நாட்களை நீர் வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி. கர்த்தர் நீர் பலப்படுத்துவீராக, அவர்களை ஆசீர்வதிப்பீராக, உயர்த்துவீராக. ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியாய் பெரியவர்களையும் சிறியவர்களையும் முதியவர்களையும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதுமாய் உம்முடைய கர்த்தாவை பலத்தினாலே அவர்கள் இடைக்கட்டி பாதுகாத்து நீர் நடத்த போவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே ஆண்டவரே அப்பா எல்லா எதிர்பார்ப்புக்கும் மேலான அதிசயங்களை செய்கிற தேவன் நீர் அல்லவா.
இந்த மாதத்திலே எல்லா பற்றாக்குறைகளும் அவர்கள் குடும்பத்திலிருந்து நீங்களாக்கி நிறைவானதை அவர்கள் காணத்தக்கதாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே கர்த்தாவே அவர்கள் கரங்களிலே பெற்றிருக்கிறதான ஊதியங்கள் இந்த மாதம் முழுவதுமாய் நிரம்பி வழியத்தக்கதான ஆசீர்வாதங்களால் நீர் நிரப்பி நடத்தும். உடைய கிருபையை அவர்கள் காணட்டும். கர்த்தர் நீர் பலப்படுத்துவீராக. தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இடைப்படும். இந்த மாதம் முழுவதுமாய் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நீரே ஆண்டவரே அப்பா எல்லா நன்மைக்கும் ஆண்டவரே ஊற்றும் காரணனாய் இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன். இந்த நன்மைகளை இயேசுவின் நிமித்தம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார். சந்தோஷமாக இருங்கள். கர்த்தருடைய வார்த்தையினாலே தேற்று பெறுங்கள். May God bless you all.